ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மெஜிஷியன் சீனியர் அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 32-36 தான் இன்னைக்கு வீட்டில் பார்க்க போகிறோம். இந்த மான்வால இன்னும் 40 சாப்டருக்கு மேலே பேலன்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப நாளாகவே இதை அப்லோட் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த மான்வாவை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணி முடிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே அந்த கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்க ஐ பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னமும் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ அவ்வளோ நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு இப்போ அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு எங்கள் ஹார்பட்டா ஃபேமிலியோட மேக்ஸ் டீம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த டெபில் நம்பருக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு அவ்வளோ அங்கே இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே எப்படி நீங்கள் இவ்வளோ ஷோராக சொல்கிறீங்க, அதை உங்களால் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே அவளை பார்த்து கொஸ்டின் பண்ணுவோம். அதை ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஸ்டினை கேட்ட பிளேயர் தான் கேட்கணும் அப்படின்னு அவள் நம்ம ஹீரோவை பார்த்து கை காமிக்குவோம். நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுறான். அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே யார் இந்த பிளேயர் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பட்டும் அவள் கிட்ட வந்து பிளேயர் இங்கேயும் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட அவ்வளோ மனசுக்குள்ளேயே பிளேயர் நீ இப்போ வேணா தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீ திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்புறம் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கிளாஸ்மேட் எல்லாருமே உனக்கு விஷயம் தெரியுமா, அகாடமி எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டியில வந்த அந்த மிஸ்டீரியஸ் மேன் இந்த பிளேயர் தான் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அபுல் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டோபி வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவும் டோபி இப்ப நடக்கிற பிரச்சனையை பத்தி என்கிட்ட கொஞ்சம் கேட்காதப்பா, அதை நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். டோபி நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு நான் அதுக்காக உன்னை கூப்பிடல, உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு அப்படி டோபி லெஃப்ட் சைட்ல கை காட்டுவோம். யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹிஸ்டரி டீச் பண்ற டேங்க் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து பிளேயர் நீ மேக்ஸ்ல இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆள்னு கேள்விப்பட்டேன், பட் உனக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் எதுக்காக எல்லா ஹிஸ்டரி டெஸ்ட்லயுமே நீ ஃபெயில் ஆயிருக்கா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கோவமா கேட்குவோம். நம்ம ஹீரோவும் மிஸ்டர் டேங்க் நீங்க ரொம்ப கோவப்படாதீங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். எனக்கு இந்த வேர்ல்டோட மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, சோ இந்த ஹிஸ்டரியை பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு டேங்கும் டேக்குன்னு நீ என்ன விளையாடிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு டேங்கும் டோபியை பார்த்து முறைக்க டோபியும் சார் என்ன முறைக்காதீங்க, நான் எல்லா வாட்டியும் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்காக உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு அவருமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப டோபி அவங்க சாரை கூப்பிட்டு சார் பிளேயரை பார்க்க ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்த முட்டாள் வந்தாலும் இவனை விட மாட்டேன் அப்படின்னு ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிற வழியை பாரு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம். டக்குனு வைஸ் பிரசிடென்ட்டும் மிஸ்டர் டேங்க் நான் வந்தாலும் பிளேயரை விட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு டேங்க்குமே ஷாக் ஆயிட்டு சார் நீங்கன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன் அப்படி அவருமே சாரி கேட்குவோம். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம இதோட 4th டைம் மீட் பண்றோமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோ அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்கிட்ட டெபில் நம்பரை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். அதுக்கு வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கே தெரியும் இந்த டெபில் நம்பரால இப்போ எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு, ஏன்னா மொத்த மேக்ஸ் அசோசியேஷனும் நம்ம அகாடமியை தான் இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ அதனால நிறைய பேர் உன்னை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கூட்டிட்டு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்படி இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 32 ஸ்டார்டிங்ல நம்ம டோபி சம வேகமா ஓடி வந்து மிஸ் பென்ட்லியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். மிஸ் பென்ட்லியும் டோபியை பார்த்து ஏன் இப்படி வேகமா ஓடி வந்திருக்கா அப்படின்னு கேட்கவும் டோபியும் மிஸ் பென்ட்லியை பார்த்து பிளேயருக்கு இப்போ பிரச்சனை, பிளேயரை இப்போ கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லியும் ஏன் பிளேயரை கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மீட்டிங் ரூம் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட மொத்த அகாடமியில இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே அங்கே தான் இருக்காங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த இடத்துல மேக்ஸ் அசோசியேஷனை சேர்ந்த எல்லா ஸ்டாஃப்மே இருக்காங்க, ஸோ இவங்க கிட்ட நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாது, ஸோ டெபில் நம்பரை பத்தி சொல்லு அப்படின்னு எல்லாருமே கேட்கவும் நம்ம ஹீரோவும் மிஸ்டர் கெல்வின் எனக்கும் உங்களோட நிலைமை என்னன்னு புரியுது, பட் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் வைஸ் பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ தான் அந்த டெபில் நம்பரை இப்போ ரிலீஸ் பண்ண, ஸோ இதை நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ வாங்க இருக்க எல்லாருமே பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பட் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கரெக்டாக சொல்லுவேன், டெபில் நம்பர் கண்டிப்பா இருக்கு, ஒருவேளை இதோட சொல்யூஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இதனால ஃபியூச்சர்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, இந்த டெபில் நம்பரை கண்டிப்பா தரமா இருக்கிற ஒரு ஆள் வெளில கொண்டு வருவாங்க, ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இதே மாதிரி என்கிட்ட எக்கச்சக்கமான லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கு, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு வைஸ் பிரசிடென்ட்டும் பிளேயர் நீ அப்பனா என்ன சொல்ல வர, நாங்க இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மொத்த மேக்ஸ் கமிட்டியுமே நம்ம ஹீரோவை பார்த்து நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் ஏன்னா இது டக்குன்னு மாறிட்டீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க டக்குன்னு யாரோ ஒரு ஆள் அந்த மீட்டிங் ஹாலோட டோரை உடச்சு பறந்து போய் கீழே விழுகிறாரு. யார் எதை அடிச்சு பறக்க விட்டது அப்படின்னு எல்லாருமே பார்க்கவும் பார்த்தா மிஸ் பென்ட்லி தான் யார் என்னோட பிளேயர் மேல கை வச்சது அப்படின்னு அவங்களும் சம கோவமா யார் இங்க பிளேயரை கடத்திட்டு வந்தது சொல்லுங்க அப்படின்னு அவங்களோட பவர் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணிட்டு மிஸ் பென்ட்லி அவங்க கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு கோவமா உள்ள வரவும் நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பிளேயர் நீ ஓகே தானா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் மிஸ் பென்ட்லி நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ் பென்ட்லி இப்போ அமைதியாயிட்டு பார்க்கவும் பார்த்தா மொத்த
அகாடமியோட மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் அவங்க தான் நிற்கிறாங்க. மிஸ் பென்ட்லி அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லியும் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே சாரி சொல்லவும் இப்போ எல்லாருமே அமைதியாக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி கூட போயிட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் சாரிப்பா, டோபி வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் நான் தான் ரொம்ப உணர்ச்சி வசம் பட்டுட்டேன் சாரிப்பா அப்படின்னு அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் மிஸ் பென்ட்லி நீங்க என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஓகே தான். அப்புறம் மிஸ் பென்ட்லி இந்த அகாடமில என்ன தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பட் அவங்களுக்கெல்லாம் இல்லாம எனக்காக நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லியை பார்த்து தேங்க்ஸ் சொல்லவும் இது கேட்டு மிஸ் பென்ட்லி லைட்டா ஹாப்பி ஆக்குறாங்க. அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. இப்போ சாப்டர் 33க்கு ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ சாப்டர் 33யோட ஸ்டார்டிங்லேயே மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கு இசபெல்லாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் என்ன பிடிக்குமாவா எந்த அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒருவேளை மிஸ் பென்ட்லி ஃப்ரெஜ் இசபெல்லாவை லவ் பண்ணுறதா பிரச்சனை பண்ணவும் ஸோ நான் இசபெல்லாக்காக தான் சண்டை போட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும் மிஸ் பென்ட்லி டக்கு நம்ம ஹீரோட ஷோல்டர் கை வச்சுட்டு நீ பேசாம இருக்க அப்படின்னா நீ அப்போ இசபெல்லாவை லவ் பண்ணுறதா தான் அர்த்தம், அவ உண்மையிலேயே நல்ல பொண்ணு, நான் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மிஸ் பென்ட்லி அங்கேருந்து வேகமாக ஓடுறேன். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் இல்லை மிஸ் பென்ட்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து நான் உங்க லவ்க்கு சப்போர்ட் பண்ணுறப்பா அப்படின்னு அவங்கள அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் இவங்க எப்போ பாரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணா மிஸ் பென்ட்லியோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட மனசுக்குள்ளேயே மிஸ் பென்ட்லியும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க பிளேயர் அப்படின்னு இசபெல்லா அந்த இடத்துக்கு வரவும் நம்ம ஹீரோ இசபெல்லா பார்த்துட்டு ஆமா இசபெல்லா நீ இந்த இடத்துல என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும் மிஸ் பென்ட்லியும் நான் தான் இசபெல்லா அவங்க வர சொன்ன பிளேயர் அப்படின்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் ஒருவேளை லவ் மேட்டரை பத்தி இசபெல்லா கிட்டையும் பேசிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். அப்படின்னு இந்த சாப்டர் முடியுது. இப்போ கட் பண்ண அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ சமைச்ச சாப்பாட்டை இசபெல்லா அப்புறம் மிஸ் பென்ட்லி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கவும் மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ ஃபியூச்சரில் எந்த மேஜிக்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆக போற அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு மேஜிக்கில் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுல விருப்பம் இல்லை, நான் எல்லா மேஜிக்கையும் மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டு மிஸ் பென்ட்லியுமே ஷாக் ஆகிட்டு உன்னோட தாட்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கு பிளேயர், நீ கண்டிப்பாக ஃபுல் எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக மேஜிக்கை மாஸ்டர் பண்ண முடியும். பட் நீ மேஜிக்கை கற்றுக்கிறத விட உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னா உன்னோட மேஜிக் பவரும் தானாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு ஒரு 1-on-1 பேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவை இதை கேட்டுட்டு மிஸ் பென்ட்லி நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதை கேட்டு இசபெல்லாவும் மிஸ் பென்ட்லி நானும் மார்ஷியல் ஆர்ட் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நானும் பிளேயரும் 1-on-1 பேட்டில் பண்ணுறோம், கண்டிப்பாக அந்த ஃபைட்டில் அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு இசபெல்லா சொல்லவும் மிஸ் பென்ட்லியும் இந்த பிளான் கூட நல்லா தான் இருக்கு, பட் இசபெல்லா கேர்ஃபுல்லாக இரு, பிளேயரை காயப்படுத்திடாத அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இப்போ ஃபைட்டுக்காக ரெடி ஆகுறான். என்ன சண்டை போடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஷாக்லேருந்து வெளில வரல. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் நீ கவலைப்படாத, நீ அழுகிற அளவுக்கு நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே இப்போ ஃபைட் பண்ணுறதுக்காக செம்ம ஸ்பீடாக நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வரவும் இவனை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அவளும் செம்ம ஸ்பீடாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் அவன் எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆகவும் அவளும் ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணி அவளுக்கு நல்லாவே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இசபெல்லா அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவோம் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு அவளோட முதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சி மடக்கி அவ்வளோதான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லா பயங்கரமாக போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நான் என்ன பண்ணேன் உன் கையை பிடிச்சா அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இசபெல்லா டக்குன்னு அவளோட காலை வச்சு நம்ம ஹீரோ கிக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக்லேருந்து டாச் பண்ணுறான். இப்போ அவளும் ஜம்ப் பண்ணி எங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு போகுவோம். அப்போ கீழே விழுக்கிற மாதிரி போகுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு அவள் கீழே விழாத மாதிரி நம்ம ஹீரோ போய் டக்குன்னு பிடிக்கிறான். இப்போ ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸாக இருக்கவும் இசபெல்லா அவன் லைட்டாக வைக்கப்படுறா. இந்த பக்கம் மிஸ் பென்ட்லியும் பிளேயர் நீ இதுக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட ஃபார்முலா இதை ப்ராக்டிஸ் பண்ணதில்ல, பட் ஃபைட்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் வில்லேஜில் சாண்டா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் என்னது சாண்டாவா அப்படின்னு மிஸ் பென்ட்லியுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த சாண்டா அப்படிங்கிற பேரை மிஸ் பென்ட்லி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை, உங்கள் வில்லேஜை ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த பக்கம் இசபெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் போவட் நீ எவ்வளோ நேரம் எப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்ப, ஒழுங்கா என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்ம ஹீரோட காதை பிடிச்சி கிளிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் இசபெல்லா லைட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மிஸ் பென்ட்லியும் நம்ம ஹீரோ சொன்ன அந்த சாண்டா அப்படிங்கிற ஃபைட்டிங் ஸ்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு பிளேயர் நீ வந்து என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் ஆனால் மிஸ் பென்ட்லி இந்த சாண்டா அப்படிங்கிற ஃபைட்டிங் ஸ்கில் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இசபெல்லா கூட ஃபைட் பண்ணுறப்ப அவளே தெரியாமல் காயப்படுத்தியிருப்பேன், ஸோ வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் மிஸ் பென்ட்லி அதெல்லாம் கண்டுக்காம பிளேயர் நீ வந்து என்ன அட்டாக் பண்ணு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு மிஸ் பென்ட்லி அட்டாக்
அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு போகும். திடீர்னு நம்ம ஹீரோ வேற எதையோ பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோட தலையில அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ மிஸ் பென்ட்லி கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ அந்த சாண்டா டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்றப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் மிஸ் பென்ட்லி பண்ற அட்டாக் டாச் பண்ணாம நம்ம ஹீரோ அதில் அடி வாங்கிட்டு நம்ம ஹீரோ பறந்து போய் கீழே விழுக்கிற மாதிரி போகவும் டக்குன்னு மிஸ் பென்ட்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இசபெல்லாவும் மிஸ் பென்ட்லி நீங்க பிளேயர் என்ன பண்ணீங்க, பிளேயருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டுமா கேட்கவும் இசபெல்லா நீ பிளேயரை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற போல இருக்கு. நீ பதட்டப்படுற அளவுக்கு உனக்கு ஒன்றும் இல்லை. நான் பண்ண அட்டாக்ல அவன் ஜஸ்ட் மயங்கிட்டான் அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலே கண்ணை முடிச்சிடும் அப்படின்னு மிஸ் பென்ட்லி சொல்லவும் யார் இவனை நினைச்சு கவலைப்பட்டா இந்த பர்வட் கண்ணு முழிக்கிறேன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இசபெல்லா லைட்டா வைக்கப்படவும் இசபெல்லா உனக்கு பிளேயரை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் நீங்க என்ன சொல்றீங்க மிஸ் பென்ட்லி, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவை இந்த மாதிரி ஒரு பொறுக்கியெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் இவன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மிஸ் பென்ட்லியும் இசபெல்லா இங்க பாரு நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன், எனக்கும் பிளேயரா அப்படின்னு மிஸ் பென்ட்லி ஏதோ சொல்ல வரவும் தூக்க கலக்கத்தில் நம்ம ஹீரோவும் மிஸ் பென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல கையை வச்சு நம்ம ஹீரோ அழுத்துவோம். அச்சச்சோ என்ன காரியம் நீ பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவும் பயங்கர கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன அடி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்க நம்ம ஹீரோட மூஞ்சில பேண்டேஜ் ஒட்டியிருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட கை வர உடஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ வழியில உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஆமா பிளேயர் நீ எதுக்காக மிஸ் பென்ட்லியோட வீட்டுல தங்கின, இப்போ உன் கையெல்லாம் உடச்சிக்கிட்டு அடிபட்டு வந்திருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இசபெல்லா தான் நம்ம ஹீரோ மேல இருக்கிற கோவத்துல நம்ம ஹீரோட கையை போட்டு உடச்சிருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவரோட ஃபைட்டிங் ஸ்கில் வேணா அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், பட் அவளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு, ஈஸியா என்னோட கையை உடச்சிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பிளேயர் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ எனக்கு சொல்லி கொடுத்த அந்த மேஜிக் டெக்னிக்கை நான் சீக்கிரமாவே மாஸ்டர் பண்ணிட்டேன், என்னால ஒரே டைம்ல 2 ஃபயர் பால சமர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோமே ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற, உண்மையாவே நீ ஸ்பீடா கத்துக்கிட்டே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா இப்ப பாரு நான் உனக்கு பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெருசா ஃபயர் பால் ஏதோ கிரியேட் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொட்டிக்கொண்டு 2 ஃபயர் பால் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை தவிர இந்த வேர்ல்டுல இருக்கிற மத்த காமனர்ஸ் எல்லாருமே ரொம்ப கம்மியான லெவல்ல இருக்கிற மேஜிக் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம ஹீரோ இவன் மட்டும் தான் எப்படி யூஸ் பண்ணுவான் போல இருக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை ஒரு வீக்கான மேஜிக் தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ டோபியோட மேஜிக் பார்த்துட்டு நம்ம ஹீரோவான பாராட்டிட்டு இவன் மேஜிக் ரொம்ப கம்மியா இருக்கு, இது பத்தாது அப்படின்னு இவன் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆலிஸ் நம்ம ஹீரோக்காக கேக் கொண்டு வந்துட்டு பிளேயர் உனக்கு அடிபட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ இந்த கேக்க சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்ம ஹீரோக்காக கொண்டு வந்து கொடுக்கவும் பட் ஆனால் ஆலிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் பிளேயர் நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், ஸோ எனக்காக இதை நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு கம்பல் பண்ணவும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இது பார்க்க வேற டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளேயர் சாப்பிடு அப்படின்னு ஆலிஸ் கம்பல் பண்ணவும் நம்ம ஹீரோ பதர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பிரெட்டை சாப்பிட்டுக்கிட்டே மிஸ் ஆலிஸ் நீங்க உங்களுக்கு இந்த சாப்பாடு கொண்டு வரலையா, நீங்க சாப்பிடாம என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆலிஸும் பிளேயர் நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் எனக்கு பிரெட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆலிஸும் நம்ம ஹீரோவை பார்த்து பிளேயர் உனக்கு இசபெல்லாவை பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் பிரெட் சாப்பிட்டுட்டு இருந்தது நம்ம ஹீரோவும் அச்சச்சோ என்ன கேட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறோம். ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோ மிஸ் ஆலிஸை பார்த்து மிஸ் ஆலிஸ் என்கிட்ட நீங்க அப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் ஆலிஸும் நான் கேட்டதுக்கு ஒன்று பதில் என்ன பிளேயரா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் இப்போ மேஜிக் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் ஓ நீ இன்டெரக்டா இதுக்கு பதில் சொல்ல மாட்டியா, சரி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அவனை அப்புறமா மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோட கணத்துல கிஸ் பண்ணிட்டு அப்புறமா பாக்குற பிளேயர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க. எதுக்காக எனக்கு கிஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கு. நம்ம ஹீரோட மொத்த கிளாஸ்மேட் எல்லாருமே யார் இந்த பிளேயர், எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒன்று பிடிக்குது, இவன் சீனியர் கில்லரா இருக்கானே அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு எம்பரசிங்கா இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆலிஸ் எதுக்காக எனக்கு கிஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட டைம் தான் வேஸ்டா போயிட்டு இருக்கு, சரி ஓகே இதை பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஹை லெவல் மேஜிக்கை கத்துக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இப்போ நம்ம ஹீரோ அங்கே ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற லேடி கிட்ட போயிட்டு நான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்க புக்கை படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன், எப்படி நான் அதை ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு கொடுத்த ஐடென்டி கார்டை நான் உங்கள்கிட்ட காமிக்கும். அந்த ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற லேடியும் நம்ம ஹீரோட ஐடென்டிட்டி கார்டை வாங்கிட்டு அதை ஃபுல்லாத்தையும் அப்ரைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஜூனியர் லெவல் மியூசிஷியனாக இருக்கணும், ஸோ இப்போதைக்கு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் ஸோ எனக்கு இப்போ ஜூனியர் லெவல் மியூசிஷியனாக பாஸ் பண்ணுறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற லேடியும் அங்கே இருக்கிற மேன்வல் எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை சார் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஜீன்லியோ சார் உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல சந்தோஷம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்துக்கு வரவும் அங்க ஆல்ரெடி இந்த ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த லேடியும் சரி ஓகே ஜாஸ்மின் இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜாஸ்மினும் ஜீன்லியோ சார்
நீங்க இப்ப கண்டிப்பா அந்த ஜூனியர் லெவல் மெஜிஷியன் ஆகிறதுக்கான டெஸ்ட் அட்டென்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குவோம். நம்ம ஹீரோவை கண்டிப்பா நான் இப்பயே அட்டென்ட் பண்ண தான் என்னால் செகண்ட் ஃப்ளோரை ரீச் பண்ண முடியும் அப்படின்னா நான் இப்பயே அதை பாஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜாஸ்மினும் நம்ம ஹீரோவை பார்த்து ஜென்லியோ சார் நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டெஸ்ட்ல உங்க மேஜிக் பவர் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி இதை கேட்ட ஜாஸ்மினோ நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஜூனியர் மெஜிஷியன் ஆகிறதுக்காக அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றேன். அந்த கில்டோட யூனியன் லீடர் கிட்ட போகவான். அந்த யூனியன் லீடரும் என்ன சொல்ற ஒருத்தன் புதுசா ஜூனியர் மெஜிஷியன் ஆக போறான் அதுவும் வாட்டர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி ஆக போறான். கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி யாருமே வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஜூனியர் மெஜிஷியன் ஆனது கிடையாது. ஸோ இந்த டெஸ்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜாஸ்மினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஜாஸ்மின் அதெல்லாம் கண்டுக்காம எனக்கும் புரியுது பட் நான் இந்த வாட்டி கூட்டிட்டு வந்திருக்க ஆளு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளு கண்டிப்பா இந்த டெஸ்ட் அவரால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டு அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றவரும் சரி உனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அவனை வர சொல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னோட பேரு சின்லியோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்ல என்னது சீன்லியவா என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி இன்னொருத்தர் பயங்கரமா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு டெஸ்ட் வச்சப்ப நம்ம ஹீரோ இந்த இடத்தையே தரமட்டமாக்கிருப்பான். இப்போ அவர் இந்த வாட்டி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ற ஒரு ஆள் கிட்ட போய் நான் இப்பயே உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன் இவனை வச்சு டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டெஸ்டிங் ரூமுக்கு போறது தான் நல்லது. ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லவும் பட் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றவர் அதெல்லாம் கண்டுக்காம இத்தனை வருஷம் சர்வீஸ்ல கண்டிப்பா இவனால அதை பண்ண முடியாது. ஸோ தைரியமா பண்ணலாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த இடத்துல இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண சொல்லவும் சரி ஓகே உங்க விருப்பம் போல ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு வாட்டர் மேஜிக் ஃபயர் மேஜிக் அப்படின்னு ரெண்டு கையிலுமே டிஃப்ரெண்டான மேஜிக் பவர் நம்ம ஹீரோ கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோ ரெண்டு பவரையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணலான்னு பார்க்குவோம். இதை பார்த்துட்டு அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறது பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எப்படி ஒரே ஆளால ரெண்டு எலமெண்ட் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிட்டு கத்துறாரு. இதை பார்த்துட்டு ஆல்ரெடி அனுபவப்பட்ட அவரும் டக்குன்னு ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோட அட்டாக் எப்படியா டாச் பண்ணி கொஞ்சமாவது சேதாரத்தை குறைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஃபயர் மேஜிக் அப்புறம் வாட்டர் மேஜிக் ரெண்டுத்துமே மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெண்டுத்துமே கம்பைன் பண்ணுவோம். ஒரு பெரிய பிளாஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சின்ன பிளாஸ்ட்லயே எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி முடிக்கிறான். ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை என்னால இதை இன்னமும் நம்ப முடியல பட் எப்படி நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு எலமெண்ட் மேஜிக்கை கிரியேட் பண்ணிக்கணும். நான் வந்து வாட்டர் அப்புறம் ஃபயர் மேஜிக்கை சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஜஸ்ட் நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்னா ஆக்கினா போதும். இதுல நிறைய விஷயம் இருக்கு நான் இதை உங்களை மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை பத்தி ஃபுல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை கேட்டிருந்தாலுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான டேலண்ட் இருக்கு சீன்லியோ சார் நீங்க கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க ஜாஸ்மின் நம்ம கெஸ்ட்டை நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜாஸ்மினும் நம்ம ஹீரோக்காக சீன்லியோ சார் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோக்காக டீ கொண்டு வந்து கொடுக்குறா. டீ கொடுத்துட்டு அவளும் நின்றுக்கிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காருங்க அவளும் இப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றா. நம்ம ஹீரோவும் டீ குடிச்சுக்கிட்டே ஜாஸ்மின் நீங்களும் மெஜிஷியனா அப்படின்னு கேட்கவும் ஆமா ஆனா அந்த அளவுக்கு பெரிய மெஜிஷியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லலாம். நம்ம ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி நானும் அந்த அளவுக்கு பெரிய மெஜிஷியன்லாம் கிடையாது யார் வேணா நான் யூஸ் பண்ற மேஜிக் யூஸ் பண்ண முடியும் ஈவன் உங்களால கூட யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ஜாஸ்மினோ என்கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் வச்சு கண்டிப்பா உங்க பக்கத்துல கூட வர முடியாது என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் நான் பண்ண மேஜிக்லாம் வெறும் சிம்பிளான ஒரு மேஜிக் தான் இதை யார் வேணா பண்ணலாம் உங்களுக்கு நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ ஒரு பேப்பரை எடுத்துட்டு ரெண்டு கையில ரெண்டு பெண்ணை வச்சுட்டு ரெண்டு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட் வரையணும். எப்படி நம்ம ரெண்டு டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட் வரைகிறோமோ அதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்டான எலமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஜாஸ்மினும் நம்ம ஹீரோ வரைஞ்சிருக்க டிராயிங்க பார்த்து நீங்க வரைஞ்சிருக்கிற அந்த டாகும் அந்த கேட்டும் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஒன்னும் நாயும் புனியும் வரையில நான் நிறைய புளியும் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது அப்படின்னு ஜாஸ்மின் நம்ம ஹீரோவை போட்டு கலாய்க்கிறான். பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல உங்க டெக்னிக் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவளும் நம்ம ஹீரோ போட்டு பாராட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ வச்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண அவங்க கில்டோட பாஸ் கிட்ட போயிட்டு கில்ட் மாஸ்டர் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நாங்க ஒரே நேரத்துல ரெண்டு எலமெண்ட் யூஸ் பண்ற ஒரு மேஜிக் யூஸரை டெஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கேட்ட கில்ட் மாஸ்டரும் இன்னைக்கு ஏதாவது பிராங்க் பண்றனால காலையில எதுக்காக இப்போ வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இல்ல மாஸ்டர் நாங்க உண்மையா தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கர சீரியஸா சொல்லவும் இதை கேட்ட கில்ட் மாஸ்டரும் ஒரே நேரத்துல ரெண்டு எலமெண்ட் பண்ற யூஸரா எப்படி ஒரு மேஜிக் யூஸரார ரெண்டு எலமெண்ட்டை ஒரே டைம்ல கிரியேட் பண்ண முடியும் இது உண்மையிலேயே ஒரு சீரியஸான இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் மாஸ்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரெண்டு மேஜிக் எலமெண்ட்டை ஒரே டைம்ல யூஸ் பண்ண விஷயம் அந்த இடத்துல காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ சீன்லியோன்னு ஒரு ஆளாமா அவன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணாம ஒரே டைம்ல ரெண்டு மேஜிக் எலமெண்ட்டை யூஸ் பண்ண முடியுதான். அதை கம்பைன் பண்ணி புதுசா ஒரு மேஜிக் வர உருவாக்கிட்டு இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அதை நம்பலாலும் இன்னும் சில பேர் அதை நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை யாராலுமே யூஸ் பண்ண முடியாது ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நம்பாம இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிற சில பேரும்
நம்ம ஏன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில வாட்டர் மேஜிக்கா ஒரு கையில ஃபயர் மேஜிக்கும் யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தா அந்த பவர் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க யாருக்கிட்டுமே மானாவில் கொஞ்சம் செகண்ட்லயே அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. கண்டிப்பா அந்த யூஸரால பண்ண முடியாது அப்படின்னு ஷாக்ல எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கில்டோட மாஸ்டர் அதெல்லாம் கண்டுக்காம ஃபர்ஸ்ட் போய் நம்ம சீன் யூஸரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ற ரூம்குள்ள வந்து பார்த்தா ஜாஸ்மின் ஒரே டைம்ல ஃபயர் மேஜிக் அப்புறம் வாட்டர் மேஜிக் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ எப்படி அதை கட்டி இதை கத்துக்கிட்டா அப்படின்னு இவங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படி இந்த சாப்டர் முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் சூப்பராகவும் போக்கும். இந்த வீடியோ வாரம் நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். பட் ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூவால இந்த வீடியோ வாரம் நேரத்துக்கு என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. நான் வேற ஒரு அப்ளிகேஷனில் போட்டு இதை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா கண்டிப்பாக இன்னைக்கு நாள் முடிஞ்சிடும். ஸோ நாளைக்கு அந்த வீடியோவை சேர்த்து போட்டுருங்க. இந்த மாட்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல ஒரு ஃபயரை திருக்கி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.